ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹேர் கேர் பண்ண ஒரு டிப்ஸ் தாங்க. உங்கள் ஹேர் வந்துட்டு என்ன பண்ணாலும் வந்துட்டு க்ரோ வந்து ஆக மாட்டேங்குது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருக்கீங்க. நிறைய ரெமிடிஸ் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த ரெமிடிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கை கொடுப்பாங்க. நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸி அண்ட் சிம்பிள், அஃபோர்டபுள் ப்ரைஸு. ஸோ நீங்கள் ஈஸியாகவும் மேக் வந்து பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எவ்ரிடே வந்துட்டு கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி எந்த ஒரு கம்பல்சனும் வந்துட்டு இருக்காது இதில். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேப்பிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வேப்பிலை தண்ணியை வந்து நம்ம ஸ்ப்ரேயாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வேப்பிலை தண்ணி நம்ம எப்படி பண்ண போகிறோம்னாக்கா, வேப்பிலை வந்துட்டு உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய முடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா லென்த்தியாக வந்துட்டு இருக்கிறதுனால, ஸோ நான் ஒரு கைப்பிடியோட எக்ஸ்ட்ராவே வந்து நான் எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து வேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் வேப்பிலை இலையை வந்துட்டு நீங்கள் எடுக்கும்போது வேப்பிலை இலையை வந்து பாருங்கள், அங்கங்கே வந்து புள்ளியாக இருக்கா, ஊட்டியாக இருக்கா, இல்லை சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடிச்சு வச்சுருக்க மாதிரி எதுனா இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி எதுவும் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ புள்ளியாக இருக்கிற இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் டாட்ஸ் வந்துட்டு இருக்குது. புள்ளியாக இருக்குனாக்கா அந்த இலையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இலை வந்துட்டு கடிச்சிருக்குனாக்கா ஆல்மோஸ்ட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜான இலை அந்த மாதிரி தான் வந்து அறிகுறி வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இலை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இலை எப்பவுமே நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கணும். ஸோ அந்த இலையை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு கிணத்துல போய் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 வாட்டி நீங்கள் க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ண ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இலை வந்துட்டு க்ளீனாக இருக்கா இல்லையான்னு. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் அந்த தண்ணி ஃபுல்லாக ஊற்றுங்க. முழுகிற அளவுக்கு இலை முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க விடணும். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விடுங்க. நீங்கள் பாயில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கிற தன்மையிலே வந்துட்டு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நுர வரங்க. ஓகேங்களா? நுரையாக வரும், இலைங்கள்லாம் மேலே வரும். உங்களுக்கு நல்லா நுர வரும்போது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கலரி விட்டுக்கினே இருங்க. ஸோ இலையெல்லாம் வந்துட்டு அதுலேயும் உங்களுக்கு கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மெல்லு வரும், வேப்பிலையோட ஸ்மெல் வரும் உங்களுக்கு. ஸோ 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்துகிட்டு இலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வடிகட்டிடுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லோ கலர், லைட் அண்ட் எல்லோ, க்ரீன் அது மாதிரி வந்துட்டு வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்துட்டு ஆற விடுங்க. ஆற விட்டு நீங்கள் ஒரு காட்டன் வந்து எடுத்துக்கலாம். காட்டன் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிக்கோ. நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சிக்கலாம். ஸ்க்ரால்ப் அடிச்சுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ், நீங்கள் 20 மினிட்ஸ் கூட விடலாம். 20 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் போய் மைல்டான ஷாம்புவில் ஹேர் வாஷ் வந்து பண்ணிடுவாங்க. இல்லைனாக்கா நீங்கள் ஜஸ்ட் வாட்டரில் வந்து நல்லா ஹேர் வாஷ் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் வந்து நல்லா பண்ணணும். வெறும் வாட்டரில் பண்ணுறீங்கனாக்கா. இல்லை ஜஸ்ட் மைல்டான ஷாம்பு வந்து நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து வாரத்தில் 2 வாட்டி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ராண்ட்ரஃப் இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? ரீக்ரோத் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு, முடியல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஷைனியாக இருக்கும் உங்களுக்கு முடி வந்துட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கு வந்துட்டு முடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் க்ரோத் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்தில் என்ன டிப்ஸ் வந்து தேவைப்படுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ கிரேட் டே.